ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து AliExpressல கொஞ்சம் சாமான் வாங்கியிருந்தேன். ஸோ அதைத்தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோமே என்னென்ன சாமான்னு சொல்லி. ஒரு சேல் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேலில் எனக்கு தேவையான கொஞ்சம் சாமான் எடுத்துருந்தேன் நான். ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதலாவது வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அதில் 2 பாக்ஸ் இருக்குது. அதாவது இந்த சின்ன இதுக்கு இந்த பெரிய பாக்ஸ் பேக்கில் கூட தந்துருக்காங்கன்னு சொல்லி அதாவது பேக் ஓப்பன் பண்ணுவோம். இது என்ன ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரிக் என்று சொல்லி ஒரு பிராண்டுன்ற லைட் ஸ்டாண்ட் வந்து லைட்டு முண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தான் இது. ஸோ லைட்டுக்கு வந்து உள்ள அந்த ஸ்டாண்டுக்கு வந்து உள்ள ஒரு ஸ்டோர் பண்ணுற ஒரு பேக்கும் வைக்க அதுக்குள்ளே வச்சு தந்துருக்காங்க. குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாம் நல்ல மெட்டலில் இருக்குது. ஸ்மால் ட்ரிக் வந்து கொஞ்சம் அந்த பாப்புலர் பிராண்ட் தான். ஸோ அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிராண்ட் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி அந்த இதுகளுக்கெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை பார்த்தா நான் இந்த பிராண்ட் வாங்கினான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டாண்ட் வந்து இப்படி இந்த அளவுக்கு அகலமாக வரும். கால் வந்து அதை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த உங்களுக்கு எந்த அகலத்துக்கு அந்த லெக் வேணுமோ அந்த அகலத்தில் விட அப்படியே செட் பண்ணி விடலாம். இந்த இதை அப்படியே டைட் பண்ணி விட்டால் அப்படியே நிற்கும் அது. ஸோ இடம் கொஞ்சம் உங்களுக்கு காணாட்டிக்கு இப்படி அகலமாக தேவையில்லை. நார்மலாக ஓரளவு சைஸில் விட்டுட்டு அதிலே நீங்கள் செட் பண்ணலாம். அப்படியே நிற்கும் அது. மற்ற இதுகள் வந்து அட்ஜஸ்டபிளுங்க. ஹைட் வந்து பாக்ஸில் ஹைட் டீட்டெயில்ஸை காணல. நினைக்கிறேன் இது 1.9 மீட்டர் ஹைட் ஸ்டாண்டாக இருக்கணும். இது வந்து வீடியோ லைட்டில் எல்லாம் போட்டிட்டு வீடியோ லைட்டும் போட்டுலாம். அதோட அந்த சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது தான், அதுவும் வந்து இந்த ஸ்டாண்டில் போட்டலாம். ஸோ ரெண்டும் போட்டுறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டு. சின்ன ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று வருது. அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்ப்போம். இதுவும் வந்து ஸ்மால் ட்ரிக் அந்த பிராண்டில் இருந்த ஒரு ஐட்டம் தான். பார்த்திங்கன்னா சின்ன அந்த ஒரு சொரப்பான ஒரு பேக் இதில் போட்டு வச்சுருக்குறாங்க. பேப்பர் இதில் போட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம் உண்டு. இதை நீங்கள் எதில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ டேபிளில் வேணுமெண்டா டேபிளில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கேமராவோ ஏதோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். டேபிள் மற்ற எதில் இருந்தாலும் எதுவும் ஸ்டாண்டில் இந்த இதை நீங்கள் இதை வந்து நீங்கள் எங்கேயும் ஃபிட் ஒரு போர்லேயோ எங்கேயோ போகிற இடத்துல இல்லை காருகளில் எதில் வேணாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை போட்டால் அப்படியே நிற்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான கேமராவோ எதாக இருந்தாலும் இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே அட்ஜஸ்டபுள். எல்லா ஆங்கிள்லேயும் இதை வந்து நீங்கள் போட்டலாம். உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் செட்டப் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுவும் ஸ்மால் ட்ரிக். எல்லாம் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. இது வந்து அமேசான்லேயும் இருக்குது. AliExpressல வந்து எல்லாமே ஓரளவு சீப்பாக இருந்தது. அதோட ஒரு நல்ல டீல் போட்டிருந்தவங்க. ஸோ அதெல்லாம் அதோட கேஷ்பேக்குன்னு சொல்லி அதுவும் கொடுக்குறவங்க. ஸோ அதுக்கு தான் AliExpressலேருந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணினான். இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோ எடுக்கிற கொஞ்சம் ஐட்டம் தேவைன்னு சொல்லி தேவையான ஐட்டம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணினான். எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுமே நீ எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ அந்த ஆமோடைய இந்த இது வந்திருக்கு. ஃபோன் இதுக்குள்ளே கொழுவுறது. ஸோ ஆமில் இதை கொழுவிட்டு இதுக்குள்ளே ஃபோனை கொழுவி நீங்கள் ஃபோன்லேருந்து வீடியோ எடுக்கிறேன்டா அதுக்கு ஒரு ஆம் இருக்குது. இனி அடுத்த இதான் மெயின் ஐட்டம். நிறைய நாள் வாங்கணும் ஆசைப்பட்டு உண்டு. எல்லாம் வந்து நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இதான் என்னோட அடுத்த ஐட்டம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லைட் கோடக்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கினா. கோடக்ஸ் வந்து கூடுதலாக தெரியும், அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து கேமராக்களுக்கு செய்கிறவங்க, ஃப்ளாஷுகள், அதுக்கேற்ற லைட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் கோடக்ஸ்லேயே வாங்கினான். இது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ML100BI அந்த மாடல் லைட் தான் வாங்கினான். 100 வாட்ஸ், 100 120 வாட்ஸ் பவர் லைட் வந்து இது. அந்த புக் கொண்டு இருக்குது. மற்ற இதுக்கே வந்து நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது, தனியாக வாங்கலாம். நாம் வந்து இதுக்கு ஒரு 2 ஆக்சசரிஸ் வாங்கினான். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே அவ்வளோதான் வருது. ஒரு லைட் உண்டு, அதோட അതിൻ്റെ பவர் அடாப்டர். லைட்டை பார்ப்போம். லைட்டை பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோ லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக ஒரு இதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லைட். பெரிய இப்போ இந்த நீட்டான லைட்டும் இருந்தது, நான் அது வாங்கலைன்னு சொன்னேன். அதோட இதெண்டா கொஞ்சம் இப்போ ஸ்மால் ஸ்பேஸுக்கு வந்து இதான் கரெக்டாக இருக்கும், நிறைய இடம் பிடிக்காது. மற்ற பாரம் இல்லை, நார்மலாக ஒரு ஸ்டாண்டில் வச்சு நாங்கள் வீடியோ எடுக்கலாம். மற்ற இடங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொன்னாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான்ட்டு இதை எடுத்து நான். இது வந்து சரியான பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போட்டால் வேறு ஒரு லைட்டுமே தேவையில்லை வீடியோ எடுக்கக்குள்ள. இப்போ நைட்டில் எல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படி இருந்தால் தான் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் வீடியோஸ். மற்ற ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கும் ஓகே செட்டப். இதை வந்து செட்டப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது வாங்கினா உங்களுக்கு செட்டப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பிறகு. ஸோ அதுக்குள்ளே வந்து பவர் அடாப்டர் எல்லாமே வருது. இப்போ இதை வந்து நினைக்கிறேன் யூஎஸ் ப்ளக் நினைக்கிறேன். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து வந்துருக்குறாங்க. அதோட இதை வந்து இந்த லைட்டை வந்து அந்த ஸ்டாண்டில் நாம் இந்த மாதிரி காட்டின ஸ்டாண்டில் கொழுவுறதுக்கு தான் இந்த அடாப்டர் வந்துருக்குதுக்குள்ள. ஸோ அதெல்லாம் கொழுவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஐட்டம் என்னென்னு பார்த்தா, ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி காட்டின லைட் இருக்குது தானே, அந்த லைட்டுக்கு போடுற ஒரு மவுண்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த லைட்லேயே ஒரு மவுண்ட் இருக்கும். அந்த மவுண்டில் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிடலாது. இப்போ இது வந்து யூனிவர்சல் மவுண்ட் வந்து பவுன் மவுண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதில் வேலை செய்யும் இந்த பவுன் மவுண்டில். ஸோ இதை நாங்கள் அந்த லைட்டில் போட்டுட்டு இப்போ இதில் வந்து இப்போ இந்த சாஃப்ட் பாக்ஸுகள் அதில் போட்டுருன்னு சொன்னால் நார்மல் சாஃப்ட் பாக்ஸ் வாங்கி போட்டலாம். அந்த நார்மல் மவுண்டில் இருக்கிறது. அதுக்கண்டு தனியாக வாங்க போகணுன்னு சொன்னால் அதுக்கண்டு வந்து நிறைய சாஃப்ட் பாக்ஸ் இல்லை. அதுக்கண்டு ஒரே ஒரு சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மவுண்ட் போட்டுனா நீங்கள் இதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேறு ஐட்டம் எல்லாம் இதுக்கு நாங்கள் இந்த மவுண்டில் போட்டலாம். ஸோ அதான் இந்த ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கினான். ஸோ இதுவும் அந்த லைட்டுக்கு தான். அடுத்தது என்ன ஐட்டமுண்டா, இது வந்து என்ன ஐட்டமுண்டா, இதுவும் ஸ்மால் ரிக். இந்த பிராண்டிலேருந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து லைட்டை வந்து நேரடியாக முகத்துக்கு அடிக்க விடாமல் இந்த லைட்டுக்கு மேலே இந்த சாஃப்ட் பாக்ஸை போட்டுனா வந்து அந்த லைட் வந்து சாஃப்டாக வரும். ஸோ அதுக்கும் ஒரு பேக் வச்சு வந்துருக்குறாங்க. ஸோ இதான் அந்த சாஃப்ட் பாக்ஸ். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸை வந்து நாங்கள் அந்த நான் முதல் வாங்கின லைட்டில் வந்து போட்டுறது. ஸோ இந்த லைட்டில் போட்டுறதுக்கு தான் இந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து. ஸோ நான் இந்த கார்டன் அடாப்டர் வந்து எப்படி போட்டுறேன்னு பார்ப்போம். ஸோ இந்த கவரை கலட்டிட்டு இந்த இதுக்கு தான் நான் இந்த மவுண்ட் வாங்கினேன். ஸோ இந்த மவுண்ட் இருந்தால் தான் இந்த இப்போ நார்மல் சாஃப்ட் பாக்ஸ் போடலாம். இல்லாட்டிக்கு இந்த லைட்டுக்கு கண்டு வர சாஃப்ட் பாக்ஸ் மட்டும்தான் போட்டலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மவுண்ட் வாங்கினேன், பவுன் மவுண்ட்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து இதை இப்போ பூட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த சாஃப்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த இதை போட்டுறது. ஸோ லைட் வந்து இப்போ நீ லைட் ஆன் பண்ணுன்னா இந்த இதுக்குள்ளால தான் லைட் வரும். முன்னுக்கு வந்து இன்னொரு கவர் மாதிரி ரெண்டு வரும் ஒயிட் கலரில். லைட் வந்து முகத்துக்கு அடிக்கல நல்லா சாஃப்டாக வரும். இது இல்லாமல் தனியாக லைட் மட்டும்னு சொன்னால் எல்லாம் பள்ளியாக இருக்கும், பள்ளிக்குன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது வாங்கினேன். நான் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன்ட்டு 90 சென்டிமீட்டர் அன்றைக்கி ஆர்டர் பண்ணினேன். நான் 60 சென்டிமீட்டர் இந்த சாஃப்ட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, அது அவ்வளோவா தான் இருக்கும் போல் இருக்குது. அந்த சாஃப்ட் பாக்ஸில் போடுறதுக்கு தான் இந்த கவர் வந்திருக்கு. இதை வந்து முன்னுக்கு அப்படியே ஒட்டி விட்டா சரி, லைட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது அந்த சாஃப்ட் பாக்ஸுக்கு முன்னுக்கு போட்டுறதுக்கு தான். ஸோ அதை வந்து என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறான்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோவில் காட்டுறேன். அடுத்து வந்து இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்னு சொல்லி. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு டார்ச் லைட் உண்டு. ஸோ இதுவும் சேலில் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லி. இந்த கையில் ஒரு ஃபிங்கர் அளவுக்கு தான் வரும். இதான் அதோட சைஸ்.
இது வந்து இப்போ தொப்பி எல்லாம் இதில் கொழுவுறதுக்கு சின்ன கிளிப் மாதிரி இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து எந்த இதுலேயும் கொழுவி கொள்ளலாம். இப்படி டிஷர்ட்டில் கொழுவுண்டாலும் கொழுவி கொள்ளலாம். கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா இங்கே லைட் பற்றி கொண்டிருக்கும். கேப் இருந்தால் கேப்பில் கொழுவலாம். ஸோ இது நல்ல ஒரு லைட் உண்டு. ஃபுல்லாக ஸ்டீல், வழி அவுட் இது எல்லாமே ஸ்டீல் தான். இது நல்லா இருக்குது. ஸோ AliExpressல நிறைய சாமான் இருக்குது. எங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொள்ளலாம். இப்போ எல்லாமே அடிக்கடி டீல் போடுவாங்க. அடிக்கடி வந்து ஒன்று இருக்கும் AliExpressல. ஸோ அதெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணினா ஓரளவுக்கு சீப்பாக நல்ல விலைக்கு ஆர்டர் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான ஐட்டம் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ். ஸோ வாங்கும்போது ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்து வாங்கினா ஓகே. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. இது வந்து இப்போ எல்லாம் போட்டு நான் அப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் லைட் பூட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பவுன் மவுண்ட் அடாப்டர் வந்து பூட்டியிருக்கு இதில். அதுக்கப்புறம் தான் அந்த சாஃப்ட் பாக்ஸ் இந்த மவுண்டில் பூட்டியிருக்கு. ஸோ இதான் அந்த செட்டப். ஸோ இந்த நான் காட்டின அந்த ஸ்டாண்டில் இப்போ செட்டப் பண்ணியிருக்கு. இதான் அந்த லைட் பாக்ஸுன்ற முன் பக்கம். இப்போ வந்து லைட் ஆன் பண்ண அப்புறம் இப்போ வந்து தனியாக சீலிங் லைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது தனியாக சீலிங் லைட்டில் ரூம் அப்படி இருக்குண்டு. இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ லைட் ஆன் பண்ணி ஒரு 70% ப்ரைட்னஸில் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 70% ப்ரைட்னஸே நம்மளாக காணும் போல் இருக்குது வீடியோக்களுக்கு. 100% ஆகுனா இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 100% ப்ரைட்னஸில் விட்டுருக்கு. இப்போ எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். சீலிங் லைட்டை விட இந்த வீடியோ லைட்டில் இந்த வர லைட் வந்து அவ்வளோ ப்ரைட்டாகவும் பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே வச்சு நீ வீடியோஸ் எதுவும் கொடுக்குறேன்னு சொன்னால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.